லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. தேனாரம் தான் எங்கள் ஆட்சியில் ஓடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக அப்படி தானே சொல்கிறீங்க. பாலாறும் தேனாரும் ஓடுது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும், கோயிலில் வேண்டாத குறையாக வேண்டுறாங்க, அப்படி தானே உருட்டுறீங்க. அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் முதுகெலும்போடு தைரியத்தோடு தனியாக நின்று காட்டுங்க. 2 காலமாக திமுக என்னத்தை கற்றுக்கிட்டீங்க, என்னத்தை எங்களுக்கு கற்பிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, எங்களுக்கு கற்பிச்சது என்ன? நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, எப்படி திருடுறதுன்றதா? திரும்ப என்ன சொல்கிறார், நாங்கள் அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க மாட்டோம், இவ்வளோ சீட்டு தான் வேணும், டிமாண்ட் பண்ண மாட்டோம். சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? எந்த நம்பிக்கையில் திமுக நாங்கள் 2026 ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாங்கனாக்கா, சாதின்னு ஒன்று கையில் இருக்குது, சாராயின்னு ஒன்று கையில் இருக்குது. குடும்பம் வளர்ந்தது போல், ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் வளர்ந்தது போல் வேறு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் காட்டுங்க. கலைஞர் குடும்பத்துக்கு நிகராக மெச்ச ஒரு குடும்பத்தை காட்டுங்க. திமுக இந்த மக்களை கொன்று குவிப்பதில் குறியாக இருக்கிறது, இந்த ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்குது. ஒட்டுமொத்தமாக மனித இனத்திற்கு கிடைக்க வேண்டிய எல்லா வளத்தையும் ஒரு குடும்பம் சுரண்டி கொள்கிறது, ஒரு கட்சி நபர்கள் சுரண்டி கொள்கிறார்கள், மொத்தமாக நாடை கபலீகரம் செய்கிறாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா, விஜய் அவர்கள் நாங்கள் இருமாப்போடு இருக்கோம், 200 தொகுதியில் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் 2026 ஆட்சியை பிடிச்சிருவேன், கூட்டணி ஆட்சிக்கு மற்ற கட்சிகளுக்கும் பங்கு கொடுப்பேன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ வந்த உடனே முதலமைச்சராகன்னு சொல்கிறாரு, அதே ஒரு இருமாப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது தானே சார்? கேள்வியில் நியாயம் இருக்குது தானே? ஏன்னா அவங்க 200 சொல்கிறது இருமாப்புனா, விஜய் நான் வந்தவொன்னே முதல்வராகிறேன் அப்படின்னு சொல்கிறது இருமாப்பு தானே? அன்பில் மகேஷ் சொல்வது எப்படி இருக்குனாக்கா, இப்போது ஒரு குடும்பம், கூட்டு குடும்பத்தில் எல்லா வேலையும் செய்வதற்கு எல்லா நபருமே தேவை. அப்படி வேலையே செய்யாட்டியும் வேலையை பிரித்து கொடுத்து வேலை வாங்குறீங்க, குழுக்க வேலை முதற்கொண்டு செய்ய வைப்பாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உணவு இருந்தவங்க உட்காரும் பொழுது மட்டும் 4 பேர் சாப்பிட்ற உணவு ஒருத்தன் திம்மா 10 இட்லியா 20 இட்லியா. ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தோடு சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லா நபருக்கும் எல்லாமே கொடுக்காம அரை இட்லி 1/4 இட்லின்னு கொடுக்குறது. அதையும் எங்கே உட்காந்து சாப்பிட சொல்ல தெரியுமா? கக்கூசு பக்கத்தில் உட்காரு, வெளியில் திண்ணையில் உட்காரு இப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையோ, அதுபோல் கூட்டணி ஆட்சி அமைத்து கூட்டணி மூலமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பிடித்த பிறகு அவங்க எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அடக்குமுறையை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் திமுக. இதை மாற்றுவேன்னு தான் விஜய் சொல்கிறார். என்னோடு சேர்ந்து பயணப்படக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நாங்கள் ஒத்துமையாக ஒரு கூட்டணி உருவாகும் பொழுது எல்லாரும் செஞ்ச வேலைக்கான சம ஊதியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது சமூக நீதியா, ஆணவமா, அவர் சொன்னது போல் இருமாப்பா? இது அன்பில் மகேஷ் புரியணும். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்காக சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அத்தனை நபரையும் இது வரைக்கும் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் இது வரைக்கும் அவர்களை அவர்கள் மூலமாக ஓட்டு அரசியல் செய்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்க எல்லாருமே, நீங்கள் எலெக்ஷனை தனியாக கண்டக்ட் பண்ணுன்றாங்க. முதல் எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு எவ்வளோன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகன்ற பேரில் சில பேரும் சில அரசியல் கட்சி நபர்களும் விஜய்க்கு அறிவுரை சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உண்மையாலுமே உங்களுக்கு அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னா, திமுக சொல்லிவிட்டது அவர்கள் ஆலமரம்னு காட்டுங்களா? அப்போ 70 ஆண்டு காலமாக வேறு உண்டி பயங்கரமாக நிற்கக்கூடிய கட்சியை முதல்ல தனியாக நின்று தானே சொல்லணும். ஏன் அதை யாருமே சொல்லலை? உனக்கு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, 70 வருஷமாக நீ இவ்வளோ காலமாக இவ்வளோ விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கேன். பாலாறும் தேனாரும் தான் எங்கள் ஆட்சியில் ஓடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக அப்படி தானே சொல்கிறீங்க. பாலாறும் தேனாரும் ஓடுது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு கோயிலில் வேண்டாத குறையாக வேண்டுறாங்க, அப்படி தானே உருட்டுறீங்க. அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் முதுகெலும்போடு தைரியத்தோடு தனியாக நின்று காட்டுங்க. 2026 எவன் துணையும் வேணாண்டா, நான் ஆலமரண்டா, என்கிட்ட இத்தனை வருஷமான கட்டமைப்பு இருக்குது, என்கிட்ட நான் செஞ்ச இவ்வளோ நல்லது இருக்குது, மக்கள் எங்களை வரவேற்பாங்க, இன்றைக்கி சேர்த்து தூக்கி அடிப்பாங்க, நாளைக்கு சந்தனம் தூக்கி அடிப்பாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி தனியாக நிற்க தயாரா? சொல்லுங்கள், நிற்பாங்களா? தம்பி, ஒரு ஊடகவியலராக உங்களுக்கு தோணுதா தனியாக நிற்பாங்கன்னு 2026? தோணலை. ஏன்னா நீங்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறீங்க. உங்களுக்கு தோணலன்னும் போது என்ன புரியுது எங்களுக்கு, இயல்பு என்ன புரியுதுனாக்கா, அவ்வளோதான் அவங்க பலம். திமுகவுடைய பலம் என்னன்னாக்கா, இவர்கள் எல்லோரையும் சார்ந்து தான் அவங்க பலம். ஆனால் இந்த பலம் நம்ம தான் பலம்ன்றதான் நான் திருமாவளவன் உணரவே இல்லை. திமுகவிற்கான பலம் நம்ம,
திமுகவுக்கான பலம் காங்கிரஸ், திமுகவான பலம் வந்து கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ. வேல்முருகன் மட்டும் உணர்ந்து விட்டார், நம்ம தான் பலம்ட்டு நீ தைரியமாக எடுத்து பேசுகிறாரு. அவரும் வெளியே போகக்கூடாதுன்னு திரும்ப அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. யார? வேல்முருகன் அவர்கள் போக வேண்டாம், அவர் வந்து இப்படி பேசுறது வந்து நியாயம்தான், அவரோட தொகுதிகளுக்கு தேவையானதை திமுக அரசு செஞ்சு கொடுக்கும். எப்பயும் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 வருஷமா ஆட்சியில் இருக்கிறீங்க, ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதை நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன்னு அப்பாவும் சொல்கிறாரு. நீங்கள் மைக் ஆப்ரேட்டர் வேலையை பார்க்குறாரு, அவங்க உட்காந்துட்டு நான் கேட்குறேன், நீங்கள் ஏதாவது ஒன்று பேசினா, அதிமுக பேசினா மைக் ஆஃப் பண்ணுறீங்க, வேல்முருகன் பேசினா மைக் ஆஃப் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு குரலுமே பதியக்கூடாதுன்னு நினச்சாக்கா இது கருத்து சுதந்திரமா? ஒரு எம்எல்ஏக்கே இவங்க ஆட்சியில் எந்த நிலைமை ஏற்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜை எம்எல்ஏ தம்பி, ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோ மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தமான வாழ்வியல் என்னென்னா கற்றலும் கற்பித்தலும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், அந்த விஷயத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி தான் வரலாறு இன்றைக்கு இவ்வளோ நவீனப்படுத்தப்பட்ட எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு, ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கு, கலைகள் தெரிஞ்சிருக்கு, சிற்பங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு, உணவை பற்றி தெரிஞ்சிருக்கு, மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருக்குனாக்கா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு உருவாக்கி கண்டுபிடிச்சதை நம்மள்ட்ட கடத்தி கொண்டு போயிருக்கான், நம்மள்ட்ட கடத்தி கொடுத்துருக்கான். அதை நம்ம உள்வாங்கி நம்ம வந்து அதை இன்னும் அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகிறோம். 70 ஆண்டு காலமாக திமுக என்னத்தை கற்றுக்கிட்டீங்க, என்னத்தை எங்களுக்கு கற்பிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, எங்களுக்கு கற்பித்தது என்ன? நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, எப்படி திருடுறதுன்றதா? விஞ்ஞானபூர்வமாக எப்படி திருடுறதா, எப்படி ஆபாசமாக பேசுறதுன்றதை கற்றுக்கிட்டு கற்பிச்சிருக்கீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போது கற்றலும் கற்பித்தலுமே இங்கே வந்து புரிதலாக வந்து அந்த புரிதலே இல்லாமல் மோசமான விஷயத்தை மட்டும் ஒருத்தன் எதை கற்றுக்கிறதான்னு இருக்குல்ல, அப்போ நீங்கள் தேடி தேடி எதை கற்றுக்கிட்டு வச்சுருக்கிறீங்க? தவறான சில அணுகுமுறைகளை எப்படி செய்வது, எப்படி வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வது, எப்படி வந்து மனிதர்களுக்கு தெரியாமையே மனிதர்களை அடிமைப்படுத்துவது. நான் வந்து மலைக்குழி மரணத்தை சொல்கிறேன். நீங்கள் இப்போ சமீபமாக 2 எலக்ட்ரிஷியன் இறந்து போனாங்க. நீங்கள் பார்த்தீங்க, ஈபியில் வேலை செய்ய 2 பேர் இறந்து போனாங்க. இறந்து போன உடலை இறக்குவதற்கு கிரேனை கொண்டு போனான். பார்த்தீங்களா? அவன் வேலை செய்யும் போது தானே கிரேனை கொடுத்துருக்கணும். எதை எப்போ கொடுத்து எதை செஞ்சு மக்களை எப்படி காப்பாற்றணுன்ற எந்த புரிதலுமே இவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நாங்கள் வன்னி அரசு ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாரு. வன்னி அரசுக்கு மறுபடியும் ஒரு நிர்பந்தம் கொடுத்தீங்க, ஏற்கனவே பொது தொகுதி கேட்கக்கூடாதுன்னு சொன்னார் கலைஞர்னு சொல்லிட்டு பேசிட்டார். உண்மையா எவ்வளோ பேர் நெருக்கடி கொடுத்து வச்சு அவர் வாயாலே இல்லைன்னு சொல்ல வச்சிங்க. இப்போ அண்ணன் திரும்ப என்ன சொல்கிறார், நாங்கள் அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க மாட்டோம், இவ்வளோ சீட்டு தான் வேணும், டிமாண்ட் பண்ண மாட்டோம். சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சப்பையாக ஒரு காரணம் சொல்கிறீங்க, என்னன்ட்டு இந்த பக்கம் பாசிசம் வளர்ந்து விடும், அதனால் நாங்கள் எதிர்ப்பதுக்காக நிற்கிறோம். பிரச்சனையே நீங்கள் நிற்கிற இடத்துல தான்றேன். நான் ரொம்ப இயல்பாக கேட்குறேன் தம்பி. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துருச்சா சொல்லுங்கள்? வரல. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரல. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்ததற்கெல்லாம் காரணம் யார்? ரொம்ப இயல்பாக கேட்குறேன். இவ்வளோ மோசமான நிகழ்வு அத்தனையும் நடந்தது காரணம் பிஜேபியா திமுகவா? அதிமுகவா திமுகவா? தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மண்ணில் வந்து இவர்கள் வேரூண்டி நின்று ஒன்று இவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிடும், பிஜேபி வந்துவிடுனாக்கா, இதை நீங்கள் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு சொன்னீங்கல்ல, அப்போ சரி பிஜேபி வந்துவிடக்கூடாதுன்னு அவர் கூட நிற்கிறேன்னு சொன்னாக்கா சரி. இப்போ எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க? இப்போ 2 வரப்போது சட்டமன்ற எலெக்ஷன், இது உங்களுக்கான தேர்தல், இந்த மக்களுக்கான தேர்தல். இந்த இடத்துல வந்து மறுபடியும் பிஜேபி வந்துடுறதுக்காக நான் திமுக கூட நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தனி கட்சின்னு கேட்குறேன். உங்களுடைய டிமாண்ட் என்ன, உங்களுடைய பலம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியலனாக்கா உண்மையாலுமே இதுதான் வந்து ஒரு தன்னை குறைச்சி மதிப்பிட்டு தன்னுடைய தகுதி இவ்வளோ தான் நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ளே போய் அடக்கிக்கிறீங்கல்ல. முதல்ல இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இதிலேருந்து நீங்கள் வெளியில் வராமல் திமுக சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுத்து திமுக தான் என்னமோ வந்து புனிதர் பட்டம் வாங்கின கட்சி மாதிரி நீ அவங்களோட சேர்ந்து இருப்பது வந்து எவ்வளோ அவலமான நிலைனாக்கா, இன்றைக்கு மக்கள் அல்லோலப்பட்டு துயரப்பட்டு ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி நிற்கதியாக நிற்கிறான். இன்றைக்கி வந்து எல்லா சமூக மக்களும் சாகிறானாக்கா அது யார் காரணம்? யதார்த்தமாக திமுக நடந்த இந்த ஆட்சி முறை தான் காரணம். இப்போ இவர்கள் மோசமாக கள்ளச்சாராயம் நடக்கும்போது ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, வேங்கை வேலை மலம் கலக்கும் போது அறிக்கை கொடுக்குறீங்க, நாங்குநேரில் தங்கதுரைன்ற ஒரு மாணவன் வெட்டப்பட்ட போது அறிக்கை கொடுக்குறீங்க. நீங்கள் திரும்ப கொடுத்த அறிக்கையினால இங்கே என்ன மாற்றம் ஏற்படுது? இது வரைக்கும் கூட்டணியில் இருந்தீங்களே, நெருக்கடி கொடுக்கணும்ல. நீங்கள் கூட்டணியில் முட்டு கொடுப்பதால் எதுவுமே மாறாதுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வேலுமுருகன் பேசுகிற பேச்சுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. நேற்று கட்சிக்கு வந்து ஆதவர்ஜன் பேசுறதுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. இன்னும் கட்டமைப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக பலப்படுத்தாமல் மாவட்ட செயலாளர் கூட போடாத விஜய் வந்த பிறகு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. தொடர்ச்சியாக உங்களுடைய திமுக கூடாரம் ஒட்டுமொத்தமும் வளருது. விஜய் ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு மாநாடு வந்து பேசிட்டு போகிறாரு, 1 மாதம் கதறிக்கிட்டே கிடக்கிறான். அடுத்து ஒரு புத்தக வெளியீட்டுக்கு வராரு, மறுபடியும் 1 மாதம் கதறான். அப்போது தொடர்ச்சியாக உங்களை கதற விடக்கூடிய தன்மை எங்கே ஏற்படுதுனாக்கா, உங்களோடு இல்லாமல் தனித்து நிற்கும் பொழுது உங்களுடைய சுயம் என்பது வெளியில் வருது, உங்களுக்கான அடையாளம் வெளியில் வருது, உங்களுக்கான பலம் என்பது அவங்களுக்கு தெரியும் பொழுது அவர்களை பயப்படுறாங்க.
நீங்கள் உங்கள் பலத்தை வச்சு அவர்களை பயமுறுத்தி நல்லாட்சி கொடுப்பதற்கு தான் நீங்கள் நிற்கணுமே தவிர அவங்க செய்கிற எல்லா துணைக்கும் எல்லா தப்புக்கும் நீங்கள் துணை நிற்கிறீங்கனாக்கா இது உங்களுக்கும் வெற்றியை தராது, இந்த மக்களுக்குமான வெற்றியாகவும் இருக்காது. இப்போ 2 நாட்கள் முன்னாடி வந்து திமுகவோட செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் முதல்வர் அவர் சொல்லியிருந்தாரு 7வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைப்போம், அது மட்டும் இல்லாமல் 200க்கு மேலே சீட்டை வெல்வோம் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க, சாத்தியமா அந்த 200 மேலே? அவருக்கு 7ஆ 7.5 2027 தெரிஞ்சிடும். திமுகவுக்கு 7ஆ 7.5ன்றது ரொம்ப பட்டவத்தமாக மக்கள் புரிய வச்சுருவாங்க. நான் கேட்குறேன், உங்கள் மகன் மிகப்பெரிய அரசியல் தலைவர் போல் வந்து உங்கள் மகனை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. உங்கள் மகன் வருவதை உங்கள் கட்சிக்காரன் விரும்பல தேவையில்லை, மக்கள் விரும்பலை. எந்த அளவுக்கு விரும்பலைனாக்கா அவருடைய அரசியல் புரிதலை நீங்கள் பார்க்கணும். காசியப்பன் பாத்திரிகையில் கப்பு வாங்கின கூட்டு போனது கூட நம்ம ஒரு பக்கமாக வந்து சரி ஓகே இனிஷியலாக வந்தார் புரியல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவனுக்கே ஒரு விஷயம் புரியலன்னு போது வேடிக்கையான விஷயம் தான் வச்சுங்க. 2வது ஆய்வு பணின்னு சொல்லிட்டு போகிறீங்கல்ல, இந்த தூர் வாரிட்டாங்கன்ட்டு நடுராத்திரில் டார்ச் எடுத்து தூக்கிட்டு போகிறீங்க. அரசியல் புரிதலை பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனையை பேசும்பொழுது நீங்கள் வந்து பொது வெளியில் கோவப்படுறீங்க. உங்களுக்கான அந்த பக்குவமோ பொறுமையோ ஒரு ஊடகத்தை இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் ஊடகம் கேட்கணும்னு நினச்சிங்க. இன்றைக்கு ஊடகம் பெருகி விட்டது. இன்றைக்கு அறத்தோடு கேள்வி கேட்கணும்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கோபம் எழுகிறது. அப்போது உதயநிதி அவர்கள் இது போன்ற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவரை வச்சுக்கிட்டு 2026 நீங்கள் தான் வந்து அடுத்து 200 தாண்டிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி பேப்பரில் 200 எழுதி வச்சு தாண்டி குடும்பமே விளையாடுங்க. மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்களானாக்கா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும் சார். இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு வந்து திமுகவோட கூட்டணி தான் இன்டாக்டாக இருக்கனால ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது தமிழகத்தில். வேறு எந்த கூட்டணியும் அவங்களுக்கு எதிராக இல்லை. அப்போ அப்படிங்கிறப்போ இப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் 40-40 வென்றிருக்காங்க. அது சாத்தியம் தானே? அதான் அப்போ வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. திமுகவுடைய முதுகெலும்பு கூட்டணி. முதுகெலும்பு உடஞ்சிருச்சுன்னா திமுக உடஞ்சி நொறுங்கிரும்ன்றதை அவங்களே பறைசாட்டுறாங்க. அதனால தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வைக்கிறீங்களே தவிர, புரியுதுங்களா? நீங்கள் வந்து எங்கள் திமுக தைரியமாக ஆண் மகனாக ஒரு விஷயத்த சொல்லுங்கள். 2026 யாருமே வேணாங்க கூட்டணி, எங்களால் வந்து யாருமே இல்லாமல் ஜெயிச்சிட முடியும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ண சொல்லுங்கள், உதயநிதியவோ முதல்வரவோ. இதை சொல்லிவிட்டு உங்கள் கூட்டணி வந்து பலமாக நீங்கள் கொண்டு போங்க பார்ப்போம். நீங்கள் உங்களை நம்பி தானே இருக்கீங்க, திமுக நீங்கள் வந்து உங்களை நம்பி தான் இருக்கீங்கன்னா இதை பதிவு பண்ணுங்கள். உங்களால் வந்து யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. மக்களின் மொழியும் மக்களின் வலியும் புரியாதவன் ஒரு தலைவனாக இருக்க முடியாது. மக்களோட மொழி உங்களுக்கு முதல்ல புரியுதா, மக்களுடைய வலி உங்களுக்கு புரியுதா? திமுகவுக்கு இங்கே ஒரு தண்ணீரை சுதந்திரமாக குடிக்க முடியுதானாக்கா தண்ணீரில் ஏதோ கலந்து வைக்கிறான் மலத்தை முதல் கொண்டு. ஆனால் வந்து அதற்கு தீர்வு எட்டப்படுதானா? எட்டப்படல. இன்றைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி தியாகியாக மாற்றப்பட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தியாகின்னு யாரை சொல்லுவோம்? சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற நபர்கள் தியாகியாக இருப்பார்கள். காந்தியிலேருந்து நீங்கள் எத்தனையோ தியாகிகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு தியாகியாக நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா மோசமான மனநிலை ஒன்று இருக்குல்ல. இதை தாண்டி செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கே, அசோக் எங்கே? இந்த நிமிஷம் வரைக்கும் அசோக் எங்கே இருக்கிறாரு? அது எப்படி வந்து ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து இருக்க தமிழ்நாடு காவல்துறையால் வந்து அசோக்கை கண்டுபிடிக்க முடியலன்றது உங்களால் நம்ப முடியுதா? அப்போது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. மக்களுடைய மொழியும் வலியும் உங்களுக்கு புரியலை. அவன் உணவுக்கு வழியின்றி மாத்திரை போட வழியின்றி அவன் பொது வெளியில் வந்து அவன் கதறான், அவன் மீது கோவப்படுறீங்க. உங்கள் மீது மக்கள் கோவப்பட்டு சேர்த்தவாறு இறைச்சாக்கா இதை வந்து எதிர்க்கட்சி திட்டமிட்டு செய்ய வச்சதுன்னு சொல்கிறீங்க. அப்பட்டமாக மக்கள் மீது விதிமுறைகள் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது எந்த நம்பிக்கையில் திமுக நாங்கள் 2026 ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாங்கனாக்கா, சாதின்னு ஒன்று கையில் இருக்குது, சாராயின்னு ஒன்று கையில் இருக்குது. இதை தாண்டி 70 ஆண்டு காலமாக பிடிஆர் சொன்னது போல் வந்து ஒரு ஆண்டிலே 30,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்ச உங்களால் வந்து ஒரு ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் எடுக்காமல் வந்த நபர்னு சொன்ன கலைஞர் அவருக்கு அரசாங்க முறைப்படியும் சினிமா முறைப்படியும் கொடுத்த சம்பளத்தை மட்டுமே வச்சு வாழ்ந்திருந்தால் ஆசியாவில் இவ்வளோ பெரிய பணக்காரன் வந்திருக்க முடியுமா? ஒரு வசனகர்த்தாவுடைய சம்பளம், கலைஞர் காலத்திலேயே ஒரு வசனகர்த்தா இருந்திருப்பார், பல படங்களுக்கு எழுதினவர், அவர் அரசியலையும் பயணப்பட்டிருப்பார். இப்படி பயணப்பட்டு வந்த நபர் வெறும் இந்த சம்பளத்தை வச்சு கலைஞருடைய குடும்பம் வளர்ந்தது போல், ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் வளர்ந்தது போல் வேறு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் காட்டுங்க. கலைஞர் குடும்பத்துக்கு நிகராக மெச்ச ஒரு குடும்பத்தை காட்டுங்க. அது எப்படி சார்? சினிமாவில் வந்து வசனகர்த்தா விட யாருக்கு சார் அதிக சம்பளம்? டைரக்டர், நடிகர்கள். டைரக்டர், அதுக்கப்புறம் உச்சபட்சமாக நடிகர்கள் உச்சபட்சமாக சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நடிகர்களால் ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரனாக வர முடியல. ஒரு வசனகர்த்தா எப்படி ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக மாறிச்சு? எப்படி மாறிச்சு? ஒரு சினிமா தாண்டி நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க. ஒரு அரசியலில் எல்லா எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. அது எப்படி திமுகவில் இருக்க எம்எல்ஏ மட்டும் அடுத்தடுத்து வந்து பல ஆயிரம் கோடியோட அதிபதியாக மாறுறீங்க? பல காலேஜ், ஒரு சாதாரணமாக ஒரு ஜெகத் ரட்சனுக்கு 40-50 காலேஜ் இருக்குது. எப்படி ஒன்றுமே இல்லாத அரசியல் நபர்கள், திமுக இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் மட்டும் இத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக மாற முடிந்தது? அப்போ உங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடியை வந்து சம்பாதித்து கொடுத்தது உங்களுடைய பதவியா, இல்லை நீங்கள் திருட்டுத்தனமாக சம்பாரிச்சிங்கன்னா ஒரு கேள்வி இருக்குல்ல.
எப்படி எப்படி வர முடியும்? ஒரு எம்எல்ஏவுடைய ஒரு 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 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இத்தனாயிரம் மடங்கு பெருகுச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சூட்சமான ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு சொல்லித்தாங்க. 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் நீங்கள் 1 லட்ச ரூபா உங்களுக்கு மாதம் சம்பளம் தம்பி, 1 லட்ச ரூபா சம்பளத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப செலவெல்லாம் போக ஒரு 50,000 மிச்சம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த 50,000 தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும். 50,000 இன்வெஸ்ட் பண்ண ஒரு நபரால் இத்தனை லட்சமாக இத்தனை கோடியாக பெருக்க முடியுதுன்னா அது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் இருக்கும்ல. அப்போ எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கணும் பொழுது எந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதோ அல்லது அதிகாரத்தை இருந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்கன்னு தான் அப்பட்டமான உண்மை. இல்லை உங்களால் உங்களுடைய இந்த கிராஃபை காட்ட முடியுமா? என் சம்பளம் மாதம் இவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வந்துச்சு, 10 வருஷத்துக்கு இவ்வளோ வந்துச்சு, நான் இத்தனை வாட்டி எம்எல்ஏவாக இருந்தேன், இவ்வளோ எம்பியாக இருந்தேன், இத்தனை முறை என் சம்பளம், இதன் மூலமாக நான் இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை கோடி வந்துச்சுன்னு ஒரு ஆள் கணக்கு காட்ட சொல்லுங்கள். இப்போ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து 200 ஜெயிப்பேன் 400 ஜெயிப்பேன்ற இந்த பிதட்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தின் வச்சும் இந்த பக்கம் சாதி இந்த பக்கம் சாராயத்தை வத்து மட்டுமே இந்த ஈரோடு ஃபார்முலான்னு உருவாக்கினாங்க இல்லை, அதுபோல் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபார்முலா உருவாக்கி ஜெயிப்பதற்கான திட்டம். நேர்மையாக திமுககாரன் காசு கொடுக்காம ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறா, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நேர்மையாக நீங்கள் வந்து காசு கொடுக்காம இந்த முறை திமுக 2026 ₹1 பணம் செலவு பண்ணாமல் நீ ஜெயிச்சு காட்டு, நான் ஜெயிச்சு காட்டு, நான் வேணால் ஸ்டாலின் நான் செலவு வைக்கிறேன் என் காசில். நீங்கள் ஜெயிச்சு அப்படி நீங்கள் 7வது முறை வாங்க, ஸ்டாலினுக்கு நான் என் சொந்த பணத்தில் சிலை வைக்கிறேன். நேர்மையாக அறத்தோடு நின்று திமுக வந்து மக்கள்கிட்ட காசு கொடுக்காம செஞ்ச ஆட்சி முறையை வைத்து அவர்கள் செஞ்ச பொது சேவையை வைத்து அங்கீகாரம் கிடைத்து வந்துட்டாங்க இப்போ ஆட்சிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாதிச்சு காட்டுங்க, உங்களுக்கு செலவு வைக்கிறேன் சாமி நான். வருவாரா கேட்டு சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். சீமானாலே சர்ச்சை தான், சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய 6வது கடமையாக திமுகவுக்கு வாக்களிக்கிறத வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறை தூதர் வந்து சொன்னாலுமே எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பாஷா அவர்களை வந்து இவர் தகப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தார், அப்பான்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்டவங்கெல்லாம் விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் இதை சொல்லியிருக்காரு. இந்த பதில் நியாயம் தானா? நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நபிகளை குறித்து பேசிய பொழுது கிட்டத்தட்ட இந்தியாவை கடந்து உலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகளிடம் வந்து இந்தியாவுக்கே ஒரு எதிர்ப்பு குரல் வந்துச்சு, ஒரு கண்டன குரல் வந்துச்சு. ஸோ உலகளாவிலாக பரவி இருக்கக்கூடிய ஒரு மதத்தை நீங்கள் அந்த மதத்தோடைய கோட்பாட்டுக்குள்ளே எப்பயுமே கை வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பிஜேபியை குறை சொல்கிறீங்க, சீமான் அவர்கள் மதத்தை வைத்தும் உணவு கலாச்சாரத்தை ஒரு பிரிவினைவாதம் செய்கிறாங்க பிஜேபின்னு சொன்னாக்கா, நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றின இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் ஒரு விஷயமா வர 3 விஷயம் சொல்லியிருக்காரு. 1, என் தலைவன் மீது ஆணையாக எந்த இஸ்லாமியரும் எனக்கு ஓட்டு போடுறது கிடையாது. 2, 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்கிறீங்க, ஓட்டு போடுறதாக இஸ்லாமியர்கள் முடிவெடுத்திருக்கீங்கன்ட்டு. 3வது அவர் சொன்ன விஷயம், இறை தூதரே வந்தாலும் இவர் இறை தூதர் இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ மார்க்கம் எங்களுக்கு வரைமுறைப்படுத்தி கொடுத்த விஷயம் வந்து 5 கடமைகளாக இருக்கட்டும், சட்டத்திட்டகம் இறைவனால் அருளப்பட்டது. இந்த குரான்லேருந்து நபிகள் வாழ்ந்த முறையில் இருந்தும் இதுக்குள்ளே வேறு ஒரு நபர் எக்ஸ்ட்ரா ஒரு சட்டத்தை எப்பயுமே கொண்டு வர முடியாது. இப்போது இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது அதுதான். இஸ்லாமிய கட்சிகள் எத்தனை இருக்குது, இந்த கட்சி தலைவரே சொன்னாலும் இஸ்லாமியர் கேட்க மாட்டான், அவன் பின்பற்றுவது இந்த முறை. நீங்கள் இப்போ அதுக்குள்ளே வந்து கை வைக்கிறீங்க. 2வது, இறை தூதரே வந்து சொன்னாலும் இறை தூதரை இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம். எப்படி? இந்த விளங்காத திமுகவுக்காக இறை தூதரவே இறை தூதர் இல்லைன்னு இஸ்லாமியர் சொல்லிடுவானா? அப்போ இஸ்லாமியர் வந்து அவ்வளோ முட்டா போயலா? 2. 3வது, என் தலைவன் மீது ஆணையாக இது வரைக்கும் எந்த இஸ்லாமியருக்கு ஓட்டு போட்டது இல்லைங்க சொன்னார். அப்போ உங்கள் கட்சியில் ஷாகுல் ஹமீதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மக தான் ஃபாத்திமா ஃபர்கானா. அதுபோல் நிறைய நபர்கள் இருக்காங்க. இந்த ஒரு நபரே சொல்லுவோமே, ஏன்னா அவர்கள் ஊடக சார்பில் பல உட்கார்றாங்க பல விஷயத்தில். இப்போ ஃபாத்திமா ஃபர்கானா கூட உங்களுக்கு ஓட்டு போடலையா? அப்போ உன் கூடவே இருக்கிற இஸ்லாமியரே உங்களுக்கு ஓட்டு போடாத லட்சணத்தை தான் நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, கரெக்டாக? அப்போ இப்படி பைத்தியக்காரத்தனமாக ஒவ்வொரு முறையும் இப்படி பேசினாக்கா யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? சீமானனுக்கு மண்ணை பற்றி, மொழியை பற்றி, இயற்கை பற்றி, வேளாண் பற்றி, சிற்பத்தை பற்றி, கலைகளை பற்றி எல்லா அறிவும் புரிதலும் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி இருந்தும் நீங்கள் இப்படி ஒவ்வொரு மதத்தை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் மக்களை பற்றியும் இந்து கடவுளை குறித்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சர்ச்சையாக பேசுவதாக இருக்கட்டும், இஸ்லாமியரை குறித்து பேசுவதாக இருக்கட்டும், கிறிஸ்துவை குறித்து பேசுவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு சமூகத்தை குறித்து நீங்கள் பேசுவது, அப்போ பிளவாடக்கூடிய அரசியலை செய்ய சொல்லி உங்களுக்கு யார் சொல்கிறா? யார்கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி செய்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு சுயமாகவே மதத்தை பற்றின பேசும்பொழுது மட்டும் அறிவு மழுங்கி போகிறதான ஒரு கேள்வி இருக்குல்ல. இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சீமானந்தன் சொல்கிறாரு, முடிஞ்ச என்னை கைது பண்ணுங்கன்னு மற்ற விஷயத்தெலாம் சவால் விடுறாருல. மார்க்க ரீதியாக மத ரீதியாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அது ஒரு பிளவுவாத அரசியலாக மாறி நாளைக்கு அது மூலம் ஒரு கலவரமோ ஒரு கிட்டத்தட்ட சர்வதேச நாடுகளுக்கு போய் பெரிய இம்பாக்ட் ஏற்படுச்சுன்னா அன்றைக்கி தூக்கிடுவாங்க சீமானை.
நீங்கள் மற்ற விஷயத்தில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஏதாவது ஜாஜாப்பு வேலை காட்டிக்கிட்டு இருக்கலாம். ஸ்டேஷனுக்கு போகும்போது உங்கள் தம்பிங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து மொத்தமாக நிற்க வச்சுட்டு கூட்டம் காட்டலாம். உங்களை சும்மா அடிக்க வேணான்னு சொல்லி திமுக வந்து உங்களை விட்டு வச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக மார்க்கம்ன்றது வந்து உங்களுக்கு கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கட்டும், இந்து மார்க்கமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்றைக்குமே டச் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி டச் பண்ணுறதா இருந்தால் அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிட்டு போங்க, கடந்து போயிடும். அதில் உள்ள நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை அது மேலே வந்து திணிக்கிறது, ஒரு அவதூறு செயல் சொல்கிறது, கிட்டத்தட்ட இறை தூதரவே வந்து இஸ்லாமியர்கள் மறுத்துருவாங்கன்னு சொல்கிறது, இறை தூதரை விட திமுக புனிதமானதுன்றது போல் நாங்கள் கருதி கொண்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரன். இப்போ நான் ஒரு இஸ்லாமியர் தான், திமுகவோட ஆட்சி முறை இந்த அடி அடிக்கிறேன்ல, அப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? அப்போ உங்கள் கட்சியிலேருந்தும் இஸ்லாமியர்கள் திமுகவே அடிக்கிறாங்க. அவன் எவனுமே உனக்கும் ஓட்டு போடல, யாருக்கும் ஓட்டு போடணும் பொழுது இப்படி முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான விஷயத்தை நிப்பாட்டிக்கிட்டு உங்களுக்கான அறிவு புரிதல் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களை நம்பி வந்திருக்க தம்பி பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு வேலையை செய்யணுமே தவிர நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் கூடாரம் காலி ஆகாமல் என்ன செய்யும்? அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு சார். அதாவது நான் வந்து கருவில் இருக்கும் பொழுதே என்னுடைய எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு தான் பிறந்திருக்கேன். அதனால் விஜய் என்னையை பற்றி பேசாதீங்க, விஜய் எனக்கு தம்பி, திமுக எதிரி அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் கருவில் இருக்கும்போது விஜய் கருவில் கூட இருந்திருக்க மாட்டார். அப்பயே தம்பின்னு தெரியுமா? இப்படி ஒரு தம்பி பிறப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். கருவில் இருக்கும்போதே நான் வந்து தீர்மானிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் எப்படி சொல்லுவார்னாக்கா, நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒவ்வாத விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இறந்த பிறகு அந்த நபர்கள் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவார். உயிரோடு இருக்கும்போது அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா செத்தவன் சாட்சி சொல்ல மாட்டேன்ற மாதிரி. கருவுக்குள்ளே இருக்கும்போது கருவுக்குள்ளேருந்து ஒரு குழந்தை தீர்மானிக்க முடியுமா ஒரு விஷயத்த? அறிவியல் பூர்வமாக யோசிங்க. கருவுக்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு முதல்ல என்ன தெரியும், என்ன புரியும், இவன் தான் எதிரின்னு தீர்மானிச்சுட்டு வெளியில் வருமா? நீங்கள் கருவுக்குள்ளே இருக்கும் பொழுது தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த கட்சி அந்த நிலைமையில் அப்போ இருந்ததா? அன்றைக்கு இருந்தது திக, அதுக்கப்புறம் திமுக, அதிமுக, அந்த போல விஷயங்கள் வந்ததுன்னும் பொழுது அண்ணனுக்கு என்ன வயசு, கட்சி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ திமுக என்ற ஒரு கட்சி வந்து உருவாகி ஆட்சியே பிடிச்சிருச்சு. ஆட்சி பிடித்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் சீமான் பிறக்கவே இல்லை. ஆனால் பிறக்காம முன்னாடியே வந்து இவர்கள் தான் எதிரி நான் தீர்மானிச்சிட்டேன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, பேசணுமேனு வாய்க்கு வந்ததை பேசாமல் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைக்கு எதை செஞ்சு எதை சாத்தியப்படுத்தி யாரை வீழ்த்தணுன்ற ஒரு புள்ளியில் நீங்கள் இணைஞ்சு போகணும். அண்ணாமலைக்கு சொல்கிறதா தான், சீமானுக்கு சொல்வதாக தான், விஜய்க்கு சொல்வதாக தான், எடப்பாடிக்கு சொல்வதாக தான். நீங்கள் 4 பேரும் வந்து உங்களுக்குள் யார் பெரிய ஆளுன்னு அடிக்கிறத விட இன்றைக்கு யாரை அப்புறப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. 4 பேரும் சேர்ந்து முதல்ல திமுக இந்த மக்களை கொன்று குவிப்பதில் குறியாக இருக்கிறது, இந்த ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்குது. ஒட்டுமொத்தமாக மனித இனத்திற்கு கிடைக்க வேண்டிய எல்லா வளத்தையும் ஒரு குடும்பம் சுரண்டி கொள்கிறது, ஒரு கட்சி நபர்கள் சுரண்டி கொள்கிறார்கள், மொத்தமாக நாடை கபலீகரம் செய்கிறான் பொழுது நீங்கள் உங்கள் கட்சியை தாண்டி, உங்கள் மதத்தை தாண்டி, உங்கள் இனத்தை தாண்டி இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது நாட்டுடைய நலன். இந்த நலனுக்கு மிக மோசமாக விளைவை ஏற்படுத்தக்கூடிய திமுக பொழுது அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதில் யார், உங்களுடைய பலம் என்ன, நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ஆட்சியில் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியான்றதை நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ சமீபத்தில் சசிகலா அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவை நோக்கி பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் கொடுத்த லேப்டாப்பு, சைக்கிள் இதெல்லாம் முறையாக கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மீண்டும் அதிமுக வந்து 2026 ஆட்சி அமைக்கும், எங்களுடைய வாக்கு வங்கி சரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சசிகலா வந்து அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. சசிகலா இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்களே சார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த தைரியத்தோடு அவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க நம்பிக்கை கொடுத்தா தானே இப்படி பேச முடியும்? நம்பிக்கை கொடுக்கணும் அவசியம் இல்லை. திமுக ஒழிக்கணும் முடிவு எடுத்திருக்காங்க. இதைத்தான் நான் அண்ணாமலைகிட்ட புரிய வைக்க சொன்னேன். அண்ணாமலைக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். எதை தெரியுமா சொன்னேன்? அதிமுக 4 பிளவுபட்டு கிடக்கா. டிடிவி தினகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், எடப்பாடி கட்சியை கைப்பற்றி எடப்பாடி ஒரு பக்கம், அவர் கட்சிக்குள்ளே சில பூசல்கள் இருக்குன்னு சொன்னாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒருமித்த கருத்து என்ன? அதிமுக ஆட்சிக்கு வரணும். அதிமுக நாளைக்கு இந்த மக்களிடம் கொண்டு போய் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கொடுக்கணும், மறுபடியும் அம்மா ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுதில்ல. இதை நம்ம செஞ்சிருவோம், செஞ்சு காட்டணும், இதற்காக எதை வேணுமானாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு தள்ளுதல் ஏற்படுத்தலை, ஒரு உந்துதல் ஏற்படுத்தலை. இதைத்தான் நான் அண்ணாமலைக்கு புரிய வச்சேன். நீங்கள் திமுக வீழ்த்துவதில் குறியாக இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் விஜய் அடிப்பதோ, நீங்கள் சீமானை அடிப்பதோ, எடப்பாடி அடிப்பதோ விட்டுட்டு நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் இருங்கன்ட்டு. இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, சசிகலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால ஓட்டத்திற்கு ஏற்ப காலம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அப்படி சசிகலாவுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஜெயலலிதாவு கூடயே இருந்து சில அரசியல் அனுபவம் கிடைஞ்சிருக்கும். இந்த முறை யாரோடு சேர்ந்து பயணித்தால் அவர்களை வீழ்த்த முடியும்னு சில ஸ்ட்ராட்டஜிகள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து இது இன்றைக்கி சொல்கிறாங்க. மேபி நாளைக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து நாளைக்கு ஒருவேளை எடப்பாடி மனமாற்றம் ஆகலாம், சசிகலா சேர்த்துக்கலாம். ஏன்னா அரசியலில் ஒரு நாளில் எது கூட நடக்கும், எது வேணாலும் நடக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், சசிகலா வந்து நேரடியாக நான் கட்சிக்குள்ளே எந்த பொறுப்பு பதவியும் வேண்டாம், எனக்கு என்னுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அதிமுக ஜெயிச்சு ஆட்சியை கடைப்பிடிப்பதான், எடப்பாடி நீங்களே இருங்க, பட் நான் கட்சியில் இணைஞ்சு உங்களுக்காக வேலை செய்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு ப்ளஸ் அதிமுக ஜெயிக்கும். ரெண்டாவது, மக்கள் மத்தியில் சசிகலாவுக்கான கண்ணியம் மரியாதை கூடும், கட்சிக்குள்ளே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பலம் கூடும். இதை கூட உணர்ந்து கூட செஞ்சுருக்கலாம். அரசியல் நகர்வு தானே, அரசியல் இஸ் நாட் அ கேம், இட்ஸ் எ மூவ். அந்த நகர்வை நோக்கி அழகாக நகர்ந்து போகிறாங்க. எனக்கு தேவை என்ன, அட்லாஸ்ட் மக்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக, ஒரு தீய சக்தியை அழிப்பதற்காக யார் வேணாலும் ஒன்று சேருங்கள், அது அறம், அந்த அறத்தின் வழிபட்டு நின்று ஜெயிங்க, அவ்வளோதான். அம்பேத்கர் விவகாரம் வந்து பெரிதளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த டயத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்து. அது என்னென்னா, ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் வந்து ஒரு பதிவு போட்டுறாரு. எங்களுக்கு வந்து திமுக தேவை, அவங்களுக்கு வந்து நாங்கள் தேவை கிடையாது, நாங்கள் இல்லைனாலும் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுருக்க யாரோ ஒருத்தவங்களை வச்சு அவங்க அந்த ஓட்டை வாங்கிடுவாங்க அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ அரசியலுக்கு அம்பேத்கர் தான் முக்கியம், அதிமுகவுக்கோ திமுகவிற்கோ வந்து திரும்ப முக்கியம் இல்லைன்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. கரெக்டுங்களா? இதைத்தான் நான் சொன்னேன். உங்களை முதல்ல நம்புங்க, உங்களுடைய பலம் என்பதை என்னவென்பதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சில சமயங்களில் தம்பி ரொம்ப பலவீனப்பட்ட விலங்காக கருதப்படக்கூடியது கூட பலமான விலங்கு அடிச்சிடும். எப்போ அடிக்கும்னா அதோடைய பலத்தை உணரும் பொழுது, இல்லை தொடர்ச்சியாக நம்மளை அடக்குமுறை செஞ்சுக்கிட்டே இந்த இனம் இருக்குது, நம்ம வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து வீழ்த்தி ஆகணும்னு ஒரு கோபம் வரும்பொழுது ஒரு ஆக்ரோஷமான பலம் தனக்குள்ளே வரும். அந்த பலம் வந்து அவர்களை வீழ்த்திடும். அப்போ முதல்ல உங்களுக்கு ஒன்று கோபம் வரணும், இல்லை ரோஷம் வரணும், இல்லை உங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து உணரணும். இதை உணரும் பொழுது நீங்கள் தனி கட்சி, நமக்குன்னு இவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் இருக்குது, நம்ம வந்து இதை வந்து சரி செய்யணும், திமுக முதுகில் ஏறி சவாரி செஞ்சு நம்ம ஒரு பொழைக்கிறோம், நாளைக்கு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தீர்க்கமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்துப்பீங்க. எனக்கு என்னன்னாக்கா இது வந்து வெறும் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் பொருத்தமானதில்லை, எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு கட்சியும் உங்கள் கட்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்கல்ல, அதை எப்பயுமே செய்யாதீங்க. கூட்டணி என்பது திருமணம் முடிச்சுட்டு அந்த 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 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த போயிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஹனிமூன். 3 வருஷம் 4 வருஷம் ஒருத்தர் ஹனிமூன் கொண்டாடினா அது பேர் ஹனிமூனே கிடையாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அந்த நேரத்தில் ஒன்று நீங்கள், ஆனால் அந்த இடத்துலையும் உங்களுடைய அதிகாரத்தை எப்பயுமே காட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான இருப்பு என்பதை என்னன்னு தெரியப்படுத்த தான். தம்பி நான் என்ன கேட்குறேன், உங்களால் எனக்கு ஒரு பலம், உங்களால் எனக்கு ஒரு ஆதாயம் தெரிஞ்சால் தான் நான் உங்களை கூட வச்சுப்பேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களால் எந்த ஆதாயமே இல்லைனாக்கா, அரசியல் உள்ள பொது வாழ்க்கையிலே எடுத்துங்களேன், உங்களால் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, இவர் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு நபர் இன்னொரு நபரோட தொடர்பில் இருப்பாங்களா? அவங்கள உறவு முறைக்குள்ளே வச்சுப்பாங்களா? கிடையாது. அப்போ யதார்த்தம் இதானே. அப்போது உங்களுடைய பலத்தை ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சேன் திமுக கூட இருக்கிறேன்னு சொல்கிறது உங்கள் பலம் கிடையாது. உங்களுடைய பலம் என்பதை பழைய திருமா எப்படி இருந்தான்ற காணொலி அண்ணன் திருமாவே பார்க்கணும். அந்த திருமா மறுபடியும் வெளியில் வந்தான்னு வச்சுங்களேன், திமுக ஒன்றும் தேவை கிடையாதா, நம்மளுடைய பலம் என்ன நமக்கு தெரியும், நம்ம நின்றலாம் நிற்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, திருமாவையும் இந்த பக்கம் ராமதாஸையும் பிளவுபடுத்தி பிரித்து வச்சது யார்? திராவிட கட்சி. திருமாவையும் ராமதாஸையும் பிரித்து வச்சது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள். இன்னும் சொல்லப்போனாக்கா அதற்குள்ள 2 பிரிவினைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள், 2 பேரும் ஒரே சமூகமாக இருந்தால் கூட நீங்கள் பிரிச்சிருக்க முடியாது. வெவ்வேறு சமூகம்ன்ற பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிளவுவாத அரசியல் பண்ணி மத ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் 2 பேரும் வேறு மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டீங்க. அம்பேத்கரை தூக்கி பிடித்தது திருமா மட்டும் கிடையாது, ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் தோட்டத்தில் அம்பேத்கருக்கு சிலையே இருக்குது. அப்போது அவர் ஏன் பெரிதாக பேசப்படாமல் போனார், இவர் ஏன் பெருசாக பேசப்படுறார் அம்பேத்கர் விஷயத்தில், இவர் ஏன் வேறு விஷயத்தில் பேசப்படுறார், இவர் ஏன் பேசப்படல? இப்போ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களை நோக்கி உங்களை சுற்றி ஒரு அரசியல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசியலை நீங்கள் முதல்ல உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்கள் பலம் என்னன்றதை யார் உணர்றீங்களோ அவன் தான் காலத்துக்கு ஒரு பெரிய ஐக்கானாக மாறுறான். தன் பலம் என்பதை உணராமல் ஐயோ இது போயிடும், ஐயோ நம்ம விட்டு இது போயிடும், நம்ம இதை இழந்துருவோம் அதை இழந்துருவோன்னு இழப்பை நோக்கி நீங்கள் பயந்தீங்கன்னு வச்சுங்களேன். யதார்த்தமான வாழ்வியலை சொல்கிறேன், ஒரு இழப்பை நோக்கி நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் தோற்றுடுவீங்க. எதை பற்றியும் எதை இழந்தாலும் திரும்பி அதை பெற்றுக்கொள்ள முடியும், திருப்பி அதை சம்பாரித்து கொள்ள முடியும், திருப்பி அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான தகுதி என்னிடம் எப்போதுமே இருக்கும், அதை வளர்த்து கொள்வேன், எவனுக்கும் சரிசமமாக நான் நிற்பேன். நீங்கள் என்றைக்கு முடிவு பண்ணுறீங்களோ உங்கள்கிட்ட எதையுமே எடுக்க முடியாது, உங்கள்கிட்ட எதையுமே பிரிக்க முடியாது. அப்போது இந்த பலத்தோடு நீங்கள் எப்பயுமே இது தனி மனிதனுக்கும் பொருந்தும், அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்லை. ஒவ்வொரு தனிமகனும்
என்னால் எதையுமே சம்பாரிச்சிக்க முடியும், எனக்கு தேவையான பேர் புகழ் பதவி அந்தஸ்து எதை வேணுமானாலும் என்னால் ஈட்டுக்கொள்ள முடியும், என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயணப்பட ஆரம்பிங்க, உங்களை ஒருபோதும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட பயத்தை காமிச்சு உங்கள்கிட்ட பிரிவினை காமிச்சு தான் எல்லா சூட்சமே நடக்கும். அது உறவுகளாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். ஓகே சார், இப்போது அடுத்ததாக ஒரு 6 மாதங்களில் ஈரோடு இடைத்தேர்தல் வர இருக்குது. அதில் வந்து டிவிக்கே கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தல் தவிர்த்துட்டாங்க, இப்போ வர இருக்க இடைத்தேர்தலையாச்சும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை, தெளிவாக சொல்லியாச்சு விஜய், நான் வந்து இடைத்தேர்தலில் சந்திக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா கட்டமைப்பே இல்லைல்ல, மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பாளர்கள் எதையுமே போடல. 2026 இடைத்தேர்தலை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு என்னென்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசியல்வாதியுடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சதுனால, ஒரே ஒரு தொகுதியை நான் ஒரு வேளை கைப்பற்றுறதுனால எனக்கு என்ன நன்மை? ஒன்று. 2வது, இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக நீங்கள் சொல்லலாம், பணம் பல மடங்கு பாதாளம் வரைக்கும் பாயுது. அப்போ திமுக பல ஆண்டு காலமாக பிடிஆர் சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 30,000 கோடி 3,000 கோடின்றதெல்லாம் இவ்வளோ பணம் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தண்ணி மாதிரி வாரி இறச்சி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி. அதே விஷயத்தை எதுக்கு விஜய் செய்யணும் சார்? அப்படி பார்த்தா பொது தேர்தல் அப்பவும் பணம் புழங்க தான் போகுது, பணம் கொடுக்க தான் போகிறாங்க, அப்போ அதையும் தவிர்க்க முடியுமா? இந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கான யார் தெரியுமா முடியும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பொது தேர்தலில் காசு புழங்கும் சார், எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இதை மாற்றக்கூடிய ஒரே வல்லமை மீடியாவுக்கு மட்டும்தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதை உடைக்க முடியும், வேறு எவன் நினச்சாலும் உடைக்க முடியாது தம்பி. திமுக கொடுக்குதுன்னு இவன் வீடு எடுத்து போடுவான், உடனே வேறு கட்சி அந்த பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதிமுக ஒரு வேலை கொடுத்துன்னா அதிமுக கொடுக்குதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுவான், இந்த பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் கொடுக்கும். பிஜேபி கொடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் இந்த பக்கம் ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுக்கலாம். இப்படி மாறி மாறி வந்து, ஆனால் பணம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ பணம் கொடுக்காம நேர்மையான ஒரு அரசியல் அந்த இடத்துல நடந்தே தீரணும்னா ஊடகம் நினச்சா மட்டும்தான் முடியும். ஊடகம் அறத்தோடு எடுத்து காம்ப்ரமைஸ்ட் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிங்கனாக்கா தொடர்ச்சியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அப்போது இந்த நெருக்கடி ஏற்படுத்துவது, ஏன்னா சிம்பிளாக ஒரு விஜய் வந்து ஒரு விஷயம் செய்யலாம். எலெக்ஷனில் நிற்க போகிறதுலன்ட்டீங்க, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் யாரையும் ஆதரிக்க வேண்டாம், எலெக்ஷன் நிற்க வேண்டாம். உங்கள் கட்சிக்காரன் இருப்பாங்கல்ல, உங்கள்கிட்ட தம்பிமார்கள் அவ்வளோ பேர் இருக்கானுங்கள்ல, தம்பி ஈரோட்டில் தெருவுக்கு தெரு உங்கள் பசங்க இருப்பானுங்க. எப்போல்லாம் திமுக காசு கொடுக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுறான்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி வைங்க. ஒட்டு மொத்தமாக தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் நிப்பாட்டி, இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, இந்த பணத்தின் மூலம் தான் ஜனநாயகப்படி இங்கே அரசியல் நடக்குதா, அப்புறம் எதுக்கு அரசியல், எதுக்கு ஒரு ஆட்சி முறை, எதற்கு எலெக்ஷன் கமிஷன், எதுக்காக ஃப்ளைங் ஸ்குவாடுன்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து நெருக்கடியை இப்போவே ஏற்படுத்துங்க. அப்போ 2026 பணம் கொடுக்க பயப்படணும் திமுக. இவங்க சிசிடிவி, அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடி விங்குன்னு 1000 ஐடி விங்கும் 1000 சிசிடிவி வச்சுருக்காங்க. தெருவில் 10 சிசிடிவி இருக்குது அப்படின்னும் போது, சிசிடிவினா யார்? விஜய் ரசிகர் கண்ணு தான், மொபைல் தான் அப்படின்னும் பொழுது இதற்கு ஒரு பயம் ஏற்படணும். இதற்கு ஏதாவது மாற்று, ஏதாவது ஒரு வழி அவங்க யோசிக்கணும். அதுக்கு என்ன யோசிக்க முடியும்? ஏதாவது கடைசி நேரத்தில் ஏதாவது நல்லது செஞ்சிருவேன் மக்களுக்கு, அதை வச்சு நம்ம ஓட்டை பெற்றுக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளுங்க. நல்லது செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் விஷயத்தை யூஸ் பண்ணுங்கன்ற. இதுவரை எங்களோடு இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.